முட்டை குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: முட்டை, சின்ன வெங்காயம், அரைச்சி வச்ச தேங்காய், தக்காளி பழம், வெந்தயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், 2 பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், நல்லெண்ணெய், கடுகு, உப்பு, கருவேப்பிலை. நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றுறேன். கடுகு போடுறேன். கடுகு பொடிஞ்சிருச்சு. தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சிறிதளவு போடுறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிருச்சு. இனி கருவேப்பிலை போடுறேன். 1/4 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். இப்போ வெந்தயம் நல்லா செவந்து வந்துருச்சு. நறுக்கிய 15 சின்ன வெங்காயம் போடுறேன். பச்சை மிளகாய் 2 போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி பழம் 1 போடுறேன். தக்காளியும் வதங்கிருச்சு. இனி 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 3 ஸ்பூன் அரைச்சி வச்ச தேங்காய் போட்டு நல்லா கிளறி விடணும். மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. இனி தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு போடுறேன். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் மிதந்து வந்துருச்சு. இனி 4 முட்டையையும் உடைச்சி ஊற்றிடலாம். முட்டை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டையை இனி மாற்றி போட்டுடலாம். முட்டை நல்லா வெந்துருச்சு. இனி எடுத்துடலாம். டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி.